இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா ஏற்கனவே நம்ம கொய்யாப்பழத்தை இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா ஏற்கனவே நம்ம கொய்யாப்பழத்தை வச்சு நோபல் அவார்டு ஒருத்தர் அடிச்சிருக்காங்க இந்த இயற்கையில் சார்ந்த தன்மையை விளக்கி. இப்போ நம்மளும் ஒன்று சொன்னால் என்ன, நோபல் அவார்டுக்கு ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர போகிறதுக்கு நமக்கு வந்து காசு இல்லை, மாணிக்கத்தை மாதிரி ஏமாந்துடக்கூடாது. ஸோ நம்ம வந்து இன்டர்நெட் மூலமாக ட்ரை பண்ணால் என்ன ஒரு ஆசை இல்லை, நம்மளும் அந்த நோபல் அவார்டு கோர்ட்டில் சமர்ப்பிக்கிறது மாதிரி இன்டர்நெட் யூடியூப் மூலமாக ஒன்று சமர்ப்பிச்சா என்ன அப்படின்னு ஒரு ஆசையில் சொல்லலாம். ஸோ சொல்கிறேன், தென்னை மரத்தில் 2 வகை உண்டு. ஒன்று நாட்டு தென்னை மரம், இன்னொன்று யூனிவர்சல் தென்னை மரம், அதாவது உலகளாவிய தென்னை மரம். 2 வகை உண்டு. ஆனால் தென்னை மரத்தில் பல வகைகள்னு சொல்கிறாங்க, கிடையாது. தென்னை மரத்தில் 2 வகை தான். ஒன்று நாட்டு தென்னை மரம், அது எல்லா இடத்தையும் அமெரிக்காவாகட்டும், ஜப்பான் ஆகட்டும், சைனாவாகட்டும், இந்தியாவாகட்டும், ஆப்பிரிக்காவாகட்டும், எல்லா வகையிலையும் நாட்டு தென்னை மரம்னா இது ஜாப்பனீஸ் தென்னை மரம் சொல்லுவாங்க, இது சைனீஸ் தென்னை மரம் சொல்லுவாங்க, இது ஆப்பிரிக்கன் தென்னை மரம் சொல்லுவாங்க, இந்தியாவில் இது இந்தியன் தென்னை மரம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நாட்டு தென்னை மரம். அமெரிக்காவில் இது அமெரிக்கன் தென்னை மரம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நாட்டு தென்னை மரம். இது வந்து யூனிவர்சல் தென்னை மரம் சொல்லுவாங்க அமெரிக்காவில். அதாவது உலகளாவிய தென்னை மரம், அது வந்து செகண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது செகண்ட் குவாலிட்டி இல்லை, அதே தென்னை மரத்துலேருந்து வந்த ஒரு டைப் ஆஃப் தென்னை மரம். அது எப்படி, அதாவது அவங்க இன்னும் கண்டுபிடிக்க இல்லை, அது நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுனால நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அது என்னென்னா, அந்த தென்னை மரத்தில் ஒட்டு சேர்த்து இன்னொரு தென்னை மரத்தை உருவாக்க முடியாது. அந்த தென்னை மரம் விழும்போது அந்த தென்னங்காயை சரியான தென்னங்காயை எடுத்து கீழே வைப்பாங்க. வைக்கச்சில அதுலேருந்து உருவாக்குறது தான் தென்னை மரம். அப்படி உருவாகச்சில அது நாட்டு தென்னை மரமாக உருவாகும். இப்படியே தான் நாட்டு தென்னை மரங்கள் உருவாகிட்டு இருந்துச்சு. அப்போ யூனிவர்சல் தென்னை மரம் எப்படி உருவாச்சு, அது எங்கேருந்து உருவாச்சு, அதுக்கான வகைப்பாடே கிடையாது. அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, அது எப்படி உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுதான் அதில் ஒரு வித்தியாசம். ஒரு ஆண் தென்னை மரமும் ஒரு பெண் தென்னை மரமும் அருகருகே இருந்தால் பக்கத்தில் வேர்கள் கிளை சேரும்போது அதிலிருந்து ஒரு யூனிவர்சல் தென்னை மரம் உருவாகும். இதுவரைக்கும் ஆண் தென்னை மரங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிறதெல்லாம் ஆண் தென்னை மரம். அதே மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்து தென்னை மரத்தில் இருக்கிறதெல்லாம் பெண் தென்னை மரங்கள். ஆனால் 2லையும் காய் விடும். ஆண் தென்னை மரங்கள்லாம் சின்ன காயாக இருக்கும். ஏன்னா ஆண் தென்னை மரங்கள்லாம் போர்க்காலத்தில் மழை காலத்துலேயோ அந்த புயல் காலத்திலே அசைந்து கொடுக்காது. பெண் தென்னை மரங்கள்லாம் காற்று அதிகமாக வீசத்திலாம் அசைஞ்சு கொடுத்தோம், கீழே விழுந்துடும். ஆனால் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்கெல்லாம் வந்து அதாவது விவசாய உழைப்புக்கு பயன்படுறாங்க. இவங்கெல்லாம் வந்து தென்னை, அதாவது ஓலைகளை கொடுக்கும். அதாவது இவங்கெல்லாம் எதுக்குன்னா, ஆண் தென்னை மரங்கள்லாம் எதுக்குன்னா, அதாவது தரமான எண்ணெய் கொடுப்பதற்கும், தரமான எண்ணெயெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது, தரமான எண்ணெயெல்லாம் எங்கேருந்து கிடைக்குதுன்னா ஆண் தென்னை மரத்துலேருந்து கிடைக்குது. பெண் தென்னை மரத்தில் என்னென்னு கிடைக்குதுன்னா செகண்ட் குவாலிட்டி எண்ணெய் தான் கிடைக்குது. ஆண் தென்னை மரம் பெண் தென்னை மரம் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆண் தென்னை மரத்துக்கு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, எல்லா காயும் சிறிதாக இருந்தாலும் அது ஆண் தென்னை மரம். அதனுடைய மூல விட்னஸ் என்னன்னா H2O அப்படின்னு அந்த தென்னை மரத்தில் வந்து நீங்கள் வந்து அதனுடைய செப்டிக் விட்னஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா H2O அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஆண் தென்னை மரம். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. H2Oன்றது சில தென்னை மரத்தில் H2A அப்படின்ட்டு. அது என்னென்ன, H2A இல்லை, H2B, AP, அது OP இல்லை, AP இருந்துச்சுன்னா அது பெண் தென்னை மரம். அந்த பெண் தென்னை மரம் தேங்காய்கள் அதிகமாகி அது கறிக்கும், வீட்டு உபயோகங்களுக்கும் பயன்படும். இது வந்து ஆயில் தரமான ஆயில் கொடுத்து போர்க்கருவிகள், வீட்டு சமையல் வேலைக்கு பயன்படாது. போர்க்கருவிகளை துடைக்கிறதுக்கும், போர் விமானங்கள் துடைக்கிறதுக்கும், போர் யுக்திகளுக்கு தான் பயன்படும். அதாவது டைம் பாம்ஸ், அந்த போர் யுக்திகள் செய்கிறதுக்கும், அதாவது அதே மாதிரி இதே ஆயிலை கொண்டு பாம்கள் செய்கிறதுக்கும் இதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த பெண் இதில் உள்ளவங்களுக்கு பெண் தென்னை மரத்தில் உள்ள கிடைக்கிற ஆயிலை கொண்டு வீட்டு உபயோகத்துக்கு செய்கிறதுக்கு, அதாவது என்ன செய்கிறாங்கன்னா சமையல் செய்கிறதுக்கும், காய்கறி பொரிக்கிறதுக்கும், வீட்டுக்கு வேண்டியதை செய்கிறதுக்கும், அதே மாதிரி அதில் கிடைக்கிற தேங்காவை கொண்டு வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆண்கள் உள்ள தேங்காவை பயன்படுத்தினா
அதாவது ஒரு வீரனுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகும். பெண் தென்னை மரத்தை பயன்படுத்தினாச்சுன்னு தேங்காவை பயன்படுத்தினா ஒரு மென்மையான தன்மை கிடைக்கும். அதாவது ஒரு நளினமான தன்மை கிடைக்கும். இதுதான் ஆண் தென்னை மரத்துலேருந்து பெண் தென்னை மரத்துக்கும் வித்தியாசம். ஆனால் அது முக்கியம் கிடையாது. எப்படி அந்த உலகளாவிய தென்னை மரம் வந்துச்சுன்னு கேட்டாச்சுன்னா, ரெண்டும் அருகருகையில் இருக்கச்சுல வேர்கள் ஒருங்கிணைந்து பக்கத்தில் இருந்து ஒரு தென்னை மரம் உருவாகும். அதுதான் யூனிவர்சல் தென்னை மரம், யூனிவர்சல் கோகனட் ட்ரீ. அதுதான் யூனிவர்சல் கோகனட் ட்ரீ. அதுலேருந்து கிடைக்கிற மரங்கள், அதுலேருந்து கிடைக்கிற தேங்காய்கள் இரண்டுக்கும் பொதுவாக இடைநிலையா, அதாவது பெரிய தேங்காவும் இல்லாமல் சின்ன தேங்காவும் இல்லாமல் இடைநிலையாக இருக்கும். இந்த தேங்காய் எதுக்கு பயன்படுதுன்னா, வீட்டு உபயோகத்துக்கும் பயன்படுது, போர்க்கருவிகளுக்கும் பயன்படுது. இது இரண்டுக்கும் பயன்படுது. தேங்காய் ஆணுக்கு உடல் வலுவாகிறதுக்கும் பயன்படுது. ஆனால் ஆண் தென்னை மரங்கள் போல் இல்லாமல் இரண்டாம் தரமான உடல் வலுவுக்கும் பயன்படுது. பெண் தென்னை மரங்களுக்கு போல இல்லாமல் மென்மையான உடலுக்கும் பயன்படுது. இரண்டாம் இடம் ஆண் தென்னை மரம் முதலிடம், பெண் தென்னை மரம் முதலிடம். இது இரண்டாம் இடம். நான் யூனிவர்சல் கோகனட் ட்ரீ, அதாவது யூனிவர்சல்னா உலகளாவிய தென்னை மரம், இரண்டாம் இடம். இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ நான் யூடியூப் மூலமாக நோபல் அவார்டுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க, நானும் கண்டுபிடிக்கிறேன். நான் உங்கள் மிஸ்டர்